Hello students, இன்னைக்கு லாஜிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அது என்னென்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம். ஸோ டிஸ்ஜங்க்டிவ்னா ஆர், நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம். ஸோ கன்ஜெக்டிவ்னா அண்ட். ஸோ இதான் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து பிரின்சிபல் டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்மை பிடிஎன்எஃப் சொல்லலாம். பிரின்சிபல் கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்மை பிசிஎன்எஃப்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ கொஷின் வந்து பிஆர் நாட் பி டு கியூ ஆர் நாட் பி டு ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ப்ரொப்போசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பி இருக்குது, கியூ இருக்குது, ஆர் இருக்குது. ஸோ 3 ப்ரொப்போசிஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் பவர் பி கியூ ஆர். ஸோ ட்ரூ ஃபால்ஸ்னா 2, PQRனா 3. ஸோ 2 power 3 is 8. ஸோ 8 காம்பினேஷன்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், PQR எடுத்துக்கலாம். ஸோ PQR. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, Pக்கு வந்து 4 ட்ரூ 4 ஃபால்ஸ், Qக்கு வந்து 2 ட்ரூ 2 ஃபால்ஸு, அதேமாதிரி 2 ட்ரூ 2 ஃபால்ஸு. ஆருக்கு வந்து 1 ட்ரூ 1 ஃபால்ஸு, 1 ட்ரூ 1 ஃபால்ஸு, 1 ட்ரூ 1 ஃபால்ஸு, 1 ட்ரூ 1 ஃபால்ஸ் கொடுக்கணும். ஸோ இதுதான் 8 காம்பினேஷன்ஸு. நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ பியில் 8 காம்பினேஷன்ஸ், பிக்யூஆரில் 8 காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் எடுக்க போகிறோம். கொஷினை வந்து எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆர். இது நாட்டு, இது இம்ப்ளைஸு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு. கியூவு ஆர் நாட் கியூ டு ஆர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இங்கே நாட் பி இருக்குது, நெக்ஸ்ட்டு நாட் கியூவும் இருக்குது. ஸோ நாட் பி நாட் கியூ எடுத்துக்கலாம். ஸோ நாட் பி நாட் கியூன்னு நெகேஷன் ஆஃப் பி. ஸோ பி நெகேஷன் இது 4 ட்ரூ இருக்கா, அப்போ இங்கே 4 ஃபால்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு 4 ஃபால்ஸ் இருக்கா, ஸோ 4 ட்ரூ எழுதணும். ஸோ ஃபால்ஸ் எல்லாம் ட்ரூவாக மாற்றணும், ட்ரூ எல்லாம் ஃபால்ஸாக மாற்றணும். நெக்ஸ்ட்டு நாட் கியூ. நாட் கியூ என்னது, இங்கே 2 ட்ரூ இருக்கா, அப்போ இங்கே 2 ஃபால்ஸ், அப்புறம் 2 ட்ரூ, அப்புறம் 2 ஃபால்ஸ் 2 ட்ரூ. ஸோ நெகேஷன் ஆஃப் கியூ. ஸோ கியூ வந்து எங்கெல்லாம் ட்ரூ இருக்கும், நாட் கியூவில் ஃபால்ஸ் இருக்கும். கியூவில் ஃபால்ஸாக இருக்கிறது நாட் கியூவில் ட்ரூவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ப்ராக்கெட்டில் நாட் கியூ டு ஆர். ஸோ நாட் கியூ இம்ப்ளைஸ் ஆர். இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு. இது என்னென்னா ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸ். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும், மற்ற எல்லாமே ட்ரூ தான். அப்போது நாட் கியூ டு ஆர். ஸோ நாட் கியூ இங்கே இருக்குது, இங்கேருந்து அப்படியே ஆர். இப்போ இங்கே ட்ரூ இருக்கா, இல்லை, இங்கே ட்ரூ இருக்கா, இங்கே இல்லை, ட்ரூ இருக்கா, இருக்குது. அப்படியே இங்கே நேராக ஆர் போங்க, இங்கே ட்ரூ இருக்குது, அப்போ இது ட்ரூவாக தான் இருக்கும். இங்கே ட்ரூ இருக்கா, ஆமாம், ட்ரூ ஃபால்ஸ். ஸோ ட்ரூ கோஸ் டு ஃபால்ஸ். TF தான் என்னது, எஃப். ஸோ TF மட்டும் எஃப் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஃபால்ஸாக இருக்குது, விட்டுருங்க. இது ஃபால்ஸாக இருக்குது, இது ட்ரூ இருக்குது, ட்ரூவோட இங்கேயும் ட்ரூ இருக்குது, விட்டுருங்க. இங்கே ட்ரூ ஃபால்ஸ், அப்போ ட்ரூ ஃபால்ஸ் என்னது, ஃபால்ஸ். அப்போ ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில், ட்ரூ ஃபால்ஸ் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும், மற்ற எல்லாமே ட்ரூ. ஸோ மற்ற எல்லாத்தையும் ட்ரூ போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஆர். ஸோ கியூவோட ஆர் பண்ணணும். ஸோ இந்த நாட் கியூ டு ஆர்லேருந்து கியூவோட ஆர் பண்ணணும். ஸோ கியூவோட எப்படி ஆர் பண்ணணும்னா, ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ், ஒரு ட்ரூ இருந்தாலும் ட்ரூ போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ இருக்குது, ட்ரூ போட்டுருங்க, ட்ரூ ட்ரூ. இப்போ இங்கே ஃபால்ஸ் இருக்குது, அங்கே பாருங்கள் ஆரில் ஃபால்ஸ் இருக்கா, இருக்குது. அப்போ ஃபால்ஸ் ஃபால்ஸ் மட்டும்தான் என்னது, ஃபால்ஸ். நெக்ஸ்ட் இங்கே ட்ரூ இருக்குது, ட்ரூ அப்படியே போட்டுடலாம், ட்ரூ இருக்குது, ட்ரூ அப்படியே போட்டுடலாம், இந்த ட்ரூவும் அப்படியே போட்டுடலாம். இது ஃபால்ஸ் இருக்குது, ஸோ நம்ம கியூவை போய் பார்க்கலாம். ஸோ கியூவில் என்னது, கியூலையும் ஃபால்ஸ். ஸோ கியூலையும் ஃபால்ஸ் இருக்குன்னா ஃபால்ஸ் 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 வந்து இதுவும் ஃபால்ஸ். அதே மாதிரி இதுவும் வந்து இங்கேயும் ஃபால்ஸ் இருக்குது, ஆர் கிடையாது. கியூ பாருங்கள், கியூவில் ஃபால்ஸ் இருக்குது, அப்போ ஃபால்ஸ் ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ். ஸோ இது ரெண்டே ஃபால்ஸ் தான் இருக்குது, மற்ற எல்லாமே ட்ரூ. மீனிங் என்னென்னா, ஆர் என்னென்னா ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் தான் ஃபால்ஸ் போடணும், இல்லைன்னா ட்ரூ தான். ஸோ நெக்ஸ்ட்டு நாட்
P2 implies இந்த whole thing. இந்த whole thing equation 2 எடுத்துக்கோங்க. not P வந்து equation 1 எடுத்துக்கோங்க. So 1 implies 2. So 1 implies 2னா இதான் true false இருந்தா மட்டும்தான் என்னது false. So true false மட்டும்தான் false. So first equation 1 எடுத்துக்கோங்க. இது எதுனா not P. So இதான் not P. First one false இருக்கு விட்டுருங்க. அடுத்து false இருக்கு விட்டுருங்க. அடுத்து false இருக்கு விட்டுருங்க. Next false இருக்கு அதையும் விட்டுருங்க. Next true இருக்கு. True இங்க என்ன இருக்கு? True இருக்கு. அப்ப true தான். இங்க true, இங்கேயும் true. அதுவும் true தான். இங்க true, இங்கேயும் true. So அதுவும் true தான். இங்க true, இங்க false இருக்கு. So true, false மட்டும்தான் என்னது? False. அப்ப மத்த எல்லாத்துக்கும் true போட்டுருங்க. So மத்த எல்லா ஆன்சரும் என்னது? 2. So இதை find out பண்ணிட்டோம். Next இது ஆக்சுவலா என்னது? இது ஆக்சுவலா இந்த whole term. not P ல இருந்து இந்த term வரைக்கும். Next இது P ஓட என்ன பண்ணணும்? OR பண்ணணும். So P எடுத்துக்கோங்க. P எடுத்துக்கோங்க. So இது equation 3 எடுத்துக்கிறேன். நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது equation 4 எடுத்துக்கிறேன். So 3யும் 4யும் என்ன பண்ணணும்? OR பண்ணணும். ORனா ரெண்டு பேரும் false இருந்தாதான் false. இல்லைன்னா true. இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்னது? இது true தான் true. இதுவும் true. அதனால இது எல்லாமே true. இதுவும் true. true. இங்க false இருக்கு. அப்ப false இருந்ததுன்னா P ல போய் செக் பண்ணுங்க. false இருக்கா? ஆமா false இருக்கு. அப்ப false தான் என்னது? false. அப்ப நமக்கு இதுல ஒரே ஒரு false தான் இருக்கு. So yes find out பண்ணிட்டோம். So this is yes entirely. இப்ப இதுல இருந்து தான் நம்ம PCNF, PNF find out பண்ண போறோம். So true எல்லாம் எடுத்துக்கோங்க. true எல்லாம் வந்து min termsல எடுத்துக்கோங்க. false எல்லாம் வந்து max termsல. So min terms true. So இது trueவா இருக்கணும்னா PQR trueவா இருக்கணும். அப்புறம் and symbol யூஸ் பண்ணணும். இப்போ இது trueவா இருக்குன்னா PQR எல்லாமே trueவா இருக்கிறதுக்கு என்ன possible? இது true. அப்போ P. இது true. Q. இது true. R. அப்போ P and Q and R. Next இந்த true. இந்த true இருக்கணும்னா எல்லாமே trueவா இருக்கணும். P true. Q true. இது false இருக்கு. அப்போ trueவா இருக்குன்னா என்ன பண்ணணும்? அப்போ not R எடுத்துக்கணும். அப்போ P, Q, not R. Next true. So next trueவா இருக்கிறதுக்கு P true. Q வந்து என்னது? True இல்ல. அப்ப இது true ஆகும்னா not Q எடுத்துக்கணும். Next இது R வந்து true. So P not Q and R. Next P true. இது false இருக்கு. இது true இருக்கணும்னா not Q. இதுவும் false இருக்கு. இதுவும் true இருக்கணும்னா not R. So P and not Q and not R. Next இது true இருக்கணும். So true இருக்கிறதுக்கு not P. இது Q, இது R. So not P and Q and R. So next இது true இருக்கிறதுக்கு not P. இது true தான் இருக்கு. அதனால Q, இது not R. So not P, Q, not R. So not P and Q, not R. Next இது true இருக்கணும். So false இருக்கு. So not P, இது not Q, இது வந்து R. So not P, not Q, not R. இப்போ லாஸ்ட் ஒன் வந்து ஐஃபன் போட்டுருங்க. ஏன்னா இங்கே என்ன டேர்ம் இருக்குது? ஃபால்ஸ் டேர்ம் இருக்குது. ஸோ மின் டேர்ம்ஸில் வெறும் ட்ரூ டேர்ம்ஸ் மட்டும்தான் எடுக்கணும். ஃபால்ஸ் டேர்ம்ஸ் எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஃபால்ஸ் டேர்ம் தான். அதை வந்து மேக்ஸ் டேர்ம்ஸில் போட்டுருங்க. இப்போ ஃபால்ஸ்னால் அங்கே எல்லாருமே ஃபால்ஸாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸாக தான் இருக்குது, அப்படி எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன்று ஃபால்ஸாக இருக்குது, தேர்ட் ஒன்று ஃபால்ஸாக இருக்குது. அப்போ PQR, ஆனால் என்ன சிம்பிள் போடணும்னா R சிம்பிள் போடணும். இப்போ PDNF என்னன்னா Dனா என்னது? டிஸ்டிங்டிவ்னா என்னன்னா R. ஸோ R சிம்பிள் அப்போ நடுவில். அப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு மிடில் R போடணும். அதாவது இந்த சிம்பிள். ஸோ P and Q and R. அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டேர்ம் P and Q and R. R. நெக்ஸ்ட்டு P and Q and not R. ஸோ P and Q and not R.
next R. So it goes on till all the 7 terms. So 7 terms வரைக்கும் நடுவில் R symbol போட்டு எழுதணும். Next PCNF. PCNFனா AND. இங்கே AND வரும். AND வந்துட்டு next term வரணும். ஆனால் next term இல்லை, ஒரே ஒரு term தான் இருக்குது. ஸோ அந்த PRQRல வந்து the term அப்படி எழுதிடுங்க. So this is a PCNF. So this is a very important 8 mark question. Thank you students. Have a great day.